ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம என்னோடய OnePlus 70ல் வந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு பார்க்கலாம். ஸோ OnePlusோட சர்வீஸ் சென்டரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் OnePlusல இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்க க்ரீன் லைன் இஷ்யூக்கான லைஃப் டைம் வாரண்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுற ஃபோன்ஸில் வந்து இந்த க்ரீன் லைன் இஷ்யூ நிறையா வந்திருக்கு. ஸோ சாம்சங், ஐஃபோன், அப்புறம் மற்ற பிராண்ட்ஸ்லையும் வந்திருக்கு. ஸோ இது மேஜராக அஃபெக்ட் ஆனது வந்து இது OnePlus தான். ஸோ OnePlus டிவைசஸில் தான் நிறையா இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்தது. ஸோ லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்தது. ஸோ என்னோடய டிவைஸில் வந்து நான் OnePlus அப்டேட்டர் ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த OnePlus அப்டேட்டர் ஆப் என்னென்னா, ஸோ இந்த OnePlus அப்டேட்டர் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப். இது வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் உங்களுக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜிங் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை வந்து இது மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நான் அந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்தது. ஆனால் அது வந்து இன்ஸ்டால் பண்ண 1 வீக்கில் வந்து எந்த இஷ்யூவுமே இல்லை. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி ஒன் வீக் அப்புறம் வந்து இந்த க்ரீன் லைன் இஷ்யூ எனக்கு வந்தது. ஸோ எனக்கு நேராக இருக்க விஆர் மாலில் இருக்க OnePlus சர்வீஸ் சென்டருக்கு நான் போய், ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சர்வீஸ் சென்டர் போகும்போதே வந்து உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் கீழே போட்டிருப்பீங்க, அதனால தான் இந்த க்ரீன் லைன் வந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. இது சாஃப்ட்வேர் அப்டேட்னால வரலன்னு தான் சொன்னாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டதுக்கு வந்து நீங்கள் புது டிஸ்பிளே தான் மாற்றணும், அதோட ரேட் வந்து 18,000 ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நான் அது வந்து வேணான்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். ஸோ வந்து நான் செகண்ட் டைம் வந்து நான் என்னோடய இயர்பீஸில் வந்து டஸ்ட் அதிகமாக இருந்ததால் என்னால் ஃபோன் கால்ஸ் வந்து ரொம்ப லோவாக கேட்டுருந்தது. ஸோ அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக செகண்ட் டைம் சர்வீஸ் சென்டர் போனேன். நான் செகண்ட் டைம் அவங்க அந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமும் இதே இஷ்யூக்காக நான் திருப்பி பேசினேன். ஸோ க்ரீன் லைன் இஷ்யூ எதுக்காக வந்திருக்குன்னு கேட்டதுக்கு அவங்க திருப்பி அதே ரீசன் தான் சொன்னாங்க. உங்கள் ஃபோனை நீங்கள் கீழே போட்டிருக்கலாம், அதனால் அவங்க உள்ளே இருக்க டிஸ்பிளே கான்டாக்ட் வந்து போயிருக்கும், அதனால் இந்த க்ரீன் லைன் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இதுக்கு மறுபடியும் அதே சொல்யூஷன் தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் புது டிஸ்பிளே தான் மாற்றணும், 18,000 ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் வேணாம் திருப்பி வந்துட்டேன். என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து OnePlus 9R தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கும் இதே க்ரீன் லைன் இஷ்யூ வந்தது. ஸோ வேலைச்சேரியில் இருக்க OnePlus சர்வீஸ் சென்டர் ரீச் பண்ணி ஸோ அவருக்கு வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து அவர் கேட்கும்போது டிஸ்பிளே வந்து அவைலபிலிட்டி இல்லை, 1 வீக் ஆகும், 10 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் திருப்பி ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் அவருக்கு டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருக்காங்க. நான் நினைச்சா பண்ணலாம் ஸோ ஆனால் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த இந்த OnePlusோட லைஃப் டைம் வாரண்ட்டி நியூஸ் வந்து பார்த்தேன். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க OnePlus சர்வீஸ் சென்டர் ரீச் பண்ணி இதை உடனே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டிஸ்பிளேக்கு எந்த சார்ஜுமே பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இது ஃப்ரீயாகவே டிஸ்பிளே மாற்றிக்கலாம். ஸோ OnePlus டிவைசஸில் இருக்க க்ரீன் லைன் இஷ்யூக்கு வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட ஓல்டு டிவைசஸ் எதுவாக இருந்தாலும் 7 Pro இல்லை எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த க்ரீன் லைன் இஷ்யூ இருந்ததுன்னா. ஸோ இதில் அவங்க ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க. அது என்னென்னா OnePlus 8 Pro, அப்புறம் OnePlus 8T, OnePlus 9, அப்புறம் OnePlus 9Rக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அவங்க இந்த டிவைசஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து வவுச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த வவுச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நீங்கள் வேறு ஒரு OnePlus டிவைஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து 5,000 to 10,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த OnePlusல க்ரீன் லைன் இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள நியரஸ்ட்டாக இருக்கிற OnePlus சர்வீஸ் சென்டர் ரீச் பண்ணி இந்த க்ரீன் லைன் டிஸ்பிளே இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த Instagram ஐடியும் Facebook பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது queries இருந்ததுன்னா இந்த Skype ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.